தர்ம பிரமாணம். தர்ம பிரமாணம் யூனிவர்ஸுக்கு ஒருக்கா கூட ஸ்வாகதம். வாத்தியார் உபநயனம் நடக்கிறது, பிரம்மோபதேசம் பண்ண போகிறா. குழந்தைய அப்பாவையும் அம்மையும் பட்டை போட்டு மூடி உட்காத்துறா சில வைதிகால். சாஸ்திரம் என்று இது சரிதான். உபநயனம் நடக்கிறது. குழந்தை அப்பா அம்மை அங்கே சவுளம் கழிஞ்சாச்சு. குழந்தை வந்து குமார போஜனம் எல்லாம் கழிஞ்சு ஸ்நானம் பண்ணி அப்படி வந்தாச்சு. உபநயனத்தோட ஹோமம் கழிஞ்சாச்சு. அடுத்து பிரம்மோபதேசம் நடக்கப்படுது. பிரம்மோபதேசம் சொல்கிறது வந்து அந்த குழந்தை வந்து ശരിക്കും பிராமணன் ஆகிறது வந்து கர்மத்தினால. அப்போ அந்த கர்மம் தொடங்குறது வந்து கர்மம் சொல்கிறது என்ன, சந்தியாவந்தனம் அந்த மாதிரி ஆச்சாரங்கள். அப்போ அதுலேருந்தாக்க அந்த குழந்தை வந்து பிராமணன் ஆகிறான்னு அர்த்தம். அப்போ அந்த குழந்தைக்கு பிரம்மோபதேசம் சொல்கிறது காயத்ரி வந்து ഋഷികൾട്ടേന്ന് പരമ്പരയാണ് നമുക്ക് ഗായത്രി ഉപദേശം பண்ணி கிடச்சிருக்கு. അതും ഗായത്രി ജപിക്കത്തെ ഒരുപാട് സൗണ്ട് കേൾக்கிற மாதிரி ஜபிக்கப்பாங்களே அப்படி எல்லாம் விதிகள் இருக்கு நிறைய. அப்போ அந்த குழந்தைக்கு வலத்தே காதில் அப்பா குருஸ்தானியனாயிட்டு குருவாயிட்டு அதுக்கு முன்னாடி ஆவாகனம் பண்ணுறான். அந்த குழந்தைக்கு குருஸ்தானியனாயிட்டு அப்பா வந்து குழந்தையோட வலத்தே காதில் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணுறான். ஆச்சாரிய ஸ்தானத்தில் ஆச்சாரியனும் இருக்கா. அப்போ அந்த பிரம்மோபதேச சமயத்தில் அந்த பட்டாலே மூடுவா. എന്നിട്ടാക്കും அந்த കാരണം அந்த சொல்கிற உச்சாரணத்தோடு வாயு போലും அந்த வெளியில் சஞ்சரிக்கப்பாங்களே இருக்காது அந்த பട്ടയെ மூடுறதுன்னு அர்த்தம். അല്ലെങ്കിൽ சும்மா பட்டெடுத்து மூடுறதല്ല. அதில் வந்து நிறைய பேர் வந்து என்ன குழந்தையோட அம்மையும் பிடிச்சி உட்காத்துறா. பிரம்மோபதேச சமயத்தில் ഒരു കാലം ചെയ്യവേ പാങ്കിലേ அப்படி செய்கிறதுன்னா அது തെറ്റാன കാര്യമാക്കും ധൈര്യமாக ചൊല്ലിയുമ്പോൾ. പ്രത്യേകിച്ച് இந்த തമിഴ്നാട്ടിലേക്കും കാശിക്ക് വേണ്ടി, അതായത് ദമ്പതികൾ കൊണ്ടിട്ട് കാശായിരുന്നാൽ നീ ഞാൻ ഉക്കാരട്ടാ അപ്പോൾ ഓക്കാതുക്കോ ഇല്ല. അപ്പോൾ വാദ്യാർമാർക്ക് என்ன വേണം, അവൾക്ക് தெரியும், ചില വാദ്യാർമാർക്ക് தெரியும் குழந்தையோட അമ്മയെ அந்த பிரம்மோபதேச சமயத்தில் பட்டுக்குள்ள உட்காத்த பாங்கிலே எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவனுக்கு காசு இது சாஸ்திரമല്ല அங்கே. அதே சமயம் சாஸ்திரத்தை மாத்திரம் அடிസ്ഥാനപ്പെടുത്തി பண்றவன் ആരും இந்த பட்டு மூடுற சமயத்தில் குழந்தையோட அம்மையை உட்காத்த மாட்டான். காரணம் அம்மைக்கு போலும் அந்த காயத்ரியை கேட்கறதுக்குள்ள அந்த யோகியதை இல்லை, அந்த சமயத்தில் இல்லைன்னு சொல்றான். அதனாலே குழந்தை ஆச்சாரியன் அவ அப்பா காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்றது. அதாவது ஸ்திரீக்கு போலும் அந்த காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்றதுக்குள்ள யோகியதை இல்லை, இல்லாட்டா அவளுக்கு அதுக்குள்ள சகன சக்தி இல்லைன்னு சொல்லிட்டாக்க அதுകൊണ്ടാக்க அவ அந்த பிரம்மோபதேச சமயத்தில் மாறி நிற்கிறான். இவ 3 பேரும் அந்த பட்டுக்குள்ளே உட்காந்து இந்த பிரம்மோபதேசம் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணுறான். இப்போ சிலவா இப்படியெல்லாம் செய்கிறான். அதை குறையா சாஸ்திரம் தெரிஞ்சவாளும் எல்லாம் இப்படியெல்லாம் செய்கிறான். அதெல்லாம் தெറ്റാன காரியமாக்கும். நான் சொல்கிறேன் அந்த மாதிரி வாத்தியார்மாரே கூப்பிடாதுங்கோ நீங்கள், இல்லாட்டா அங்கே போய் பண்ணாதுங்கோ. அந்த மாதிரி வாத்தியார் நீங்களும் உட்காருங்கோ. அதாவது குழந்தையோடு அம்மையை உட்காத்தி பிரம்மோபதேசம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் நடந்து കഴിഞ്ഞാൽ அந்த வாத்தியாரே பின்ன நீங்கள் அங்கே ஸ்டாப் பண்ணி விடுங்கோ. நீங்கள் பண்ணாட்டாலும் குழப்பமில்லை. அப்போ அப்படி ஒன்றும் செய்யாதுங்கோ. அதெல்லாம் தெറ്റാன சாஸ்திரமாக்கும். சாஸ்திரம் தெரிஞ்ச வாத்தியார்மாரும் செய்ய மாட்டாட்டலாம். சாஸ்திரம் தெரிஞ்ச வாத்தியார்മാരിൽ அந்த പണത്തുക്കുള്ള വാദ്യന്മാരിൽ അരകുറേ ഉള്ളവെള്ളം ഇപ്പടിയെല്ലാം ചേരാം. തെറ്റാன കാര്യം. ഒരു കാലം அப்படி செய்யவே பாங்களே. பிரம்மோபதேசத்தில் ஆச்சாரியன் குழந்தை அவ அப்பா மாத்திரம் தான் இருக்கப்படும். அதுதான் அதோட சரியான சாஸ்திரமும் விதியும்.